வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஆனது. ரொம்ப முக்கியமான தலைப்பு கூட. ஆமா. எப்பவுமே செய்திகளையும் தகவல்களையும் மேலோட்டமா பார்க்காம இந்த தரவுகளை கொஞ்சம் ஆழமாக புரட்டி பார்த்து அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற உண்மைகளை தேடி எடுக்கிறது தான் நம்ம வழக்கம். கண்டிப்பா. தொடர்ந்து நம்ம ஆழமான அலசலை கேட்டுட்டு வர்ற உங்களுக்கு இது நல்லாவே தெரியும். இன்னைக்கு தேதி மார்ச் 5, 2026. இன்னும் சரியா 3 நாள்ல, அதாவது மார்ச் 8ஆம் தேதி உலகம் முழுக்க ஒரு முக்கியமான நாள் வரப்போகுது. சர்வதேச மகளிர் தினம். கரெக்ட். சர்வதேச மகளிர் தினம் 2026 பத்தின கட்டுரைகள், வரலாற்று பதிவுகள், அப்புறம் சில ஆராய்ச்சி குறிப்புகளை வச்சுதான் இன்னைக்கு நம்ம அலசல தொடங்க போறோம். சரி, இதை விரிவாக பார்ப்போம். நம்ம நோக்கம் என்னன்னா, மகளிர் தினங்கிறது சும்மா சோஷியல் மீடியால வாழ்த்து சொல்ற நாளோ இல்ல கடைகள்ல டிஸ்கவுண்ட் கொடுக்கற நாளோ கிடையாது. நிச்சயமா கிடையாது. அது ஒரு கொண்டாட்டம் மட்டும் இல்ல. ஆமா. இதுக்கு பின்னால இருக்கிற ரத்தம் சிந்திய போராட்டங்கள் என்ன, 2026ஆம் ஆண்டிற்கான கருப்பொருளோட உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நீங்க முழுமையா புரிஞ்சுக்கணுங்கிறது தான் நம்ம நோக்கம். இங்கே மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இன்னைக்கு நீங்க எங்களோட இணைஞ்சிருக்கிற இந்த நேரத்துல நாம பேச போற இந்த தகவல்கள் வெறும் பழைய வரலாற்றை மட்டும் சொல்லல. இது எதிர்காலத்துக்கான ஒரு வரைபடம்னு சொல்லலாம். ஒரு வரைபடம், கரெக்ட். ஆமா. ஒரு குடும்பம், சமூகம், அப்புறம் ஒரு நாடு எப்படி ஒன்னோட ஒன்று இணைஞ்சி ஒரு மாபெரும் முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான வழிகாட்டுதலை இந்த தரவுகள் நமக்கு கொடுக்குது. நிச்சயமா உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க எத்தனையோ விஷயங்களை கடந்து போகலாம். ஆனா இன்னைக்கு நம்ம பேச போற விஷயங்கள் சமூகத்தை பத்தின உங்க பார்வையே மாத்த போகுது. அப்படி என்ன பெரிய மாற்றத்தை இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் கொண்டு வந்துட போகுதுன்னு நீங்க யோசிக்கலாம். இந்த 2026ஆம் ஆண்டிற்கான சர்வதேச மகளிர் தின கருப்பொருள் என்ன தெரியுமா? கிவ் டு கெயின், அதாவது தருவோம் பெறுவோம் அப்படிங்கிறது தான் அந்த முழக்கம். ஒரு அருமையான கருப்பொருள். நம்ம மூலக்கட்டுரைகள்ல ஒரு மிக முக்கியமான மேற்கோள் இருக்கு. இரண்டும் தருவோம் நேரம், ஆதரவு, அறிவு. அதை தருவாள் நமதே வாழ்வு வளமடையும். ரொம்ப ஆழமான வரிகள். ஆமா, இது கேட்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கலாம். ஆனா நாம எதையாவது கொடுத்தாதான் ஒரு பெரிய நன்மையை திரும்ப பெற முடியும்னு இது சொல்லுது. இது வெறும் வார்த்தைகள் இல்ல, ஒரு மிகப்பெரிய அழைப்பு. இதை நாம கொஞ்சம் பொருளியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பார்க்கணும். இந்த தருவோம் பெறுவோம் அப்படிங்கறத ஆழமா யோசிச்சு பார்த்தா, இது வெறும் ஆண்களுக்கு நிகரான சமத்துவம் வேணும்னு கேட்கிற கோரிக்கை மட்டும் கிடையாது. வேற என்னவா நீங்க பாக்குறீங்க? இது நிஜமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஒரு நிமிஷம் பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. பெண்களுக்கு தரமான கல்வி, தகுதியான வேலைவாய்ப்பு, பாதுகாப்பான சூழல், இதையெல்லாம் ஒரு சமூகம் கொடுக்கும்போது அது அந்த பெண்களுக்கு மட்டுமே போய் சேர்ற லாபமா? கண்டிப்பா கிடையாது. ஆமா, மூலத்தரவுகள்ல ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வரி இருக்கு. ஒருவரின் உயர்விற்கு நாம் வழிவகுத்தால் குடும்பம் வளமாகிறது, சமூகம் வளர்கிறது, நாடு முன்னேறுகிறது. எக்ஸாக்ட்லி. ஒரு பெண்ணோட கல்வியில நாம முதலீடு செய்யற நேரம் அவளோட திறமை பல மடங்கா பெருகி இந்த உலகத்தையே பொருளாதார ரீதியாவும் சமூக ரீதியாவும் மேம்படுத்துது. இங்குதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. நாம எப்பவுமே விளைவுகளை பத்தி பேசும்போது அதோட வேர் எங்க ஆரம்பிச்சதுன்னு பார்க்கணும். ஆமா, வரலாறு ரொம்ப முக்கியம். ஒரு நாள் திடீர்னு எல்லாரும் உட்கார்ந்து சரி மார்ச் 8ஆம் தேதிய மகளிர் தினமா கொண்டாடுவோன்னு முடிவு பண்ணிடல. நீங்க அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்கிட்டு 1908ஆம் வருஷம் அமெரிக்காவில் எடுக்கிற நியூயார்க் நகரத்துக்கு போங்க. ரொம்ப இருண்ட காலகட்டம் அது. ஆமா, அன்னைக்கு இருந்த தொழிற்சாலைகள்ல பெண்களோட நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க. அந்த காலகட்டத்துல குறிப்பா துணி தைக்கிற ஃபேக்டரிகள்ல பெண்கள் ஒரு நாளைக்கு 14 முதல் 16 மணி நேரம் வரைக்கும் வேலை பார்த்தாங்க. 16 மணி நேரமா? ஆமா, வெளிச்சம் இல்லாத காத்து வராத சின்ன அறைகள். வேலை நேரத்துல வெளியே போயிடக்கூடாதுன்னு முதலாளிகள் கதவை வெளிப்பக்கமா பூட்டிடுவாங்க. ரொம்ப குறைவான சம்பளம், அவங்களுக்கு ஓட்டு போடுற அடிப்படை உரிமை கூட கிடையாது. நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. உழைப்ப மட்டும் உறிஞ்சிக்கிட்டு அவங்கள மனுஷங்களா கூட மதிக்காத ஒரு காலகட்டம் அது. அந்த ஒரு கொடூரமான சூழ்நிலையில தான் பொறுமை இழந்த சுமார் 15,000 உழைக்கும் பெண்கள் ஒன்னா சேர்ந்து நியூயார்க் நகர வீதிகள்ல ஒரு மாபெரும் பேரணியை நடத்தினாங்க. ஒரு பெரிய புரட்சி. வேலை நேரத்தை குறைக்கணும், நியாயமான சம்பளம் தரணும், வாக்களிக்கும் உரிமை வேணும்னு அவங்க எழுப்பிய அந்த முழக்கம்தான் சர்வதேச மகளிர் தினத்துக்கான முதல் விதை. அதுக்கப்புறம் அமெரிக்க சோஷலிஸ்ட் கட்சி அடுத்த வருஷமே இதை தேசிய மகளிர் தினமா அறிவிச்சாங்க.
இந்த 1908 போராட்டத்தோட தாக்கம்தான் 1910ல டென்மார்க் தலைநகர் கோப்பன்ஹேகன்ல நடந்த உழைக்கும் பெண்களின் சர்வதேச மாநாட்டுக்கு ஒரு பெரிய அடித்தளமா அமைஞ்சது. அந்த மாநாட்டுல பல நாடுகள்ல இருந்து பெண்கள் வந்திருந்தாங்க இல்லையா? ஆமா, 17 வெவ்வேறு நாடுகளைச் சேர்ந்த 100 பெண்கள் கலந்துக்கிட்டாங்க. அந்த காலகட்டத்துல பெண்கள் கடல் தாண்டி ஒரு மாநாட்டுக்கு வர்றதுங்கிறதே பெரிய விஷயம். ரொம்ப பெரிய விஷயம்தான். வெவ்வேறு மொழிகள், கலாச்சாரங்கள் இருந்தாலும் அவங்க கோரிக்கை ஒண்ணுதான். அங்கதான் ஜெர்மனியை சேர்ந்த கிளாரா ஜெட்கின் அப்படிங்கிற பெண்மணி உலகம் முழுக்க ஒரே நாள்ல சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாடணுங்கிற யோசனைய முதல்ல முன் வச்சாங்க. ஆனா இதுல ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு இருக்கு தெரியுமா? என்ன முரண்பாடு? அவங்க இந்த யோசனைய சொன்னாங்களே தவிர குறிப்பா எந்த தேதியில கொண்டாடணும்னு அவங்க சொல்லவே இல்ல. ஒரு நிமிஷம், தேதி சொல்லவே இல்லையா? அப்ப எப்படி மார்ச் 8ஆம் தேதி உறுதியாச்சு? அதுதான் சுவாரஸ்யம். கிளாரா ஜெட்கின் யோசனைப்படி 1911ல ஆஸ்திரியா, டென்மார்க், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்துல எல்லாம் மகளிர் தினம் கொண்டாடினாங்கன்னு நம்ம தரவுகள் சொல்லுது. ஆனா மார்ச் 8 அப்படிங்கிற தேதி எங்கிருந்து வந்துச்சு? இதுக்குள்ள கண்டிப்பா ஒரு பெரிய ஆஹா மொமெண்ட் இருக்கணும். நிச்சயமா இருக்கு. அந்த புள்ளி எங்க தொடங்குதுன்னா 1917ல நடந்த ரஷ்ய புரட்சியில. ரஷ்ய புரட்சி? ஆமா, முதல் உலகப் போர் உச்சக்கட்டத்துல இருந்த நேரம். ரஷ்யாவுல பசி, பஞ்சம், போரோட கொடூரம் மக்களை வாட்டி வதைச்சிட்டு இருந்துச்சு. லட்சக்கணக்கான ஆண்கள் போர்ல இறந்துட்டாங்க. அப்போ 1917ஆம் வருஷம் அமைதியும் ரொட்டியும் வேணும்னு கோரிக்கை வச்சு ரஷ்ய பெண்கள் ஒரு மாபெரும் போராட்டத்தை தொடங்குனாங்க. அமைதியும் ரொட்டியும் ரொம்ப அடிப்படையான தேவைகள். ஆமா, போர் வேண்டாம், சாப்பிட உணவு வேணும்னு தெருவுல இறங்குனாங்க. இந்த போராட்டம் தொடங்குனது ஜூலியன் நாட்காட்டிப்படி பிப்ரவரி 23ஆம் தேதி. கொஞ்சம் இருங்க, இங்க எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. நம்ம தரவுகள்ல ஜூலியன் கேலண்டர், கிரிகோரியன் கேலண்டர்னு 2 விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க. அது என்ன கணக்கு? ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன் ரஷ்யாவுல மட்டும் வேற கேலண்டர் பயன்படுத்தினாங்க? அந்த காலகட்டத்துல உலகத்தோட பெரும்பாலான நாடுகள் கிரிகோரியன் கேலண்டரை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ரஷ்ய பேரரசு மட்டும் பழைய ஜூலியன் கேலண்டரை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஓ, அதனால தேதி மாறுபடுதா? எக்ஸாக்ட்லி. ஜூலியன் கேலண்டர் கிரெகோரியன் கேலண்டரை விட 13 நாட்கள் பின்தங்கி இருக்கும். அதனால ரஷ்யாவுல அந்த பெண்கள் போராட்டத்தை தொடங்கின ஜூலியன் தேதி பிப்ரவரி 23. ஆனா உலக நாடுகள் பயன்படுத்திய கிரெகோரியன் கேலண்டர் படி அன்னைக்கு தேதி மார்ச் 8. ஆஹா, இரண்டும் ஒரே நாள் தான், கேலண்டர் கணக்கு தான் வேற. ஆமா, இது நிஜமாவே சுவாரஸ்யமான தகவல். ஆனா வெறும் 4 நாள் நடந்த அந்த போராட்டம் எப்படி ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தையே ஆட்டம் காண செய்தது? அவங்க கிட்ட ஆயுதங்கள் எதுவும் இல்லையே, வெறும் ரொட்டி தானே கேட்டாங்க. அதுதான் அந்த போராட்டத்தோட வலிமை. ஆயிரக்கணக்கான பெண்கள் -டிகிரில உறையிற குளிர்ல வீதிக்கு வந்து மறியல் செஞ்சாங்க. ஃபேக்டரிகளுக்கு போய் அங்க இருந்த மற்ற தொழிலாளர்களையும் வேலை நிறுத்தம் செய்ய கூப்பிட்டாங்க. அந்த குளிர்லையா? ஆமா, இத அடக்க ரஷ்ய முடிமன்னர் ஜார் தன் ராணுவத்தை அனுப்புனார். ஆனா அந்த ராணுவ வீரர்களால அந்த பெண்களை சுட முடியல. ஏன்னா அவங்க எல்லாரும் யாரோ ஒருத்தரோட அம்மா, மனைவி, சகோதரி. ரொம்ப எமோஷனலான ஒரு தருணம். ஆமா, போரின் கொடூரத்தால ஏற்கனவே வெறுப்படைஞ்சிருந்த ராணுவ வீரர்களும் அந்த பெண்களோட சேர்ந்து போராட்டத்துல குதிச்சுட்டாங்க. நிலைமை கைமீறி போனதால பல நூற்றாண்டுகளாயிருந்த ரஷ்ய முடியாட்சி கவிழ்ந்தது. கற்பனை செஞ்சு பார்க்கவே பிரமிப்பா இருக்கு. ஜார் மன்னர் பதவி இறங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்த தற்காலிக அரசாங்கம் பெண்களுக்கு வாக்குரிமையையும் கொடுத்துச்சு. ஆயுதம் ஏந்திய படைகளால செய்ய முடியாதத எந்த அடிப்படை உரிமையும் இல்லாத பெண்கள் தங்களோட உறுதியான குரலால சாதிச்சிருக்காங்க. ஆமா, அது ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஒரு தேதிய முடிவு செய்யப்படாம இருந்த ஒரு கொண்டாட்டத்துக்கு ரத்தம் சிந்திய ஒரு போராட்டத்தின் மூலமா மார்ச் 8 அப்படிங்கிற ஒரு வலிமையான தேதி கிடைச்சிருக்கு. சரி, இவ்ளோ பெரிய வரலாறு இருந்தும் ஐக்கிய நாடுகள் சபை மார்ச் 8 அதிகாரப்பூர்வமா சர்வதேச மகளிர் தினமா அறிவிக்க 1975 வரைக்கும் ஏன் காத்திருக்கணும்? நடுவுல இந்த 60 வருஷம் என்னாச்சு? அதுக்கு பின்னால ஒரு பெரிய உலக அரசியல் இருக்கு. அரசியல்னா பனிப்போர சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. 1917க்கு பிறகு இந்த மார்ச் 8 அப்படிங்கிற தேதி சோவியத் ரஷ்யாவிலையும் கம்யூனிஸ்ட் நாடுகளிலும் தான் ரொம்ப பிரபலமா கொண்டாடப்பட்டுச்சு. பனிப்போர் நிலவிய அந்த காலகட்டத்துல மேற்கத்திய நாடுகள் இந்த தேதிய ஒரு சோஷியலிஸ்ட் பண்டிகையா பார்த்து கொஞ்சம் ஒதுங்கியே இருந்தாங்க. ஓ, அப்போ இதுக்குள்ள இப்படி ஒரு பாலிடிக்ஸ் இருந்திருக்கு. ஆமா, ஆனா காலப்போக்குல பெண்களின் உரிமை போராட்டங்கள் உலகம் முழுக்க பரவியது. இத அரசியல் சாயம் இல்லாம உலகளாவிய ஒரு நாளா மாத்தணும்னு ஐநா சபை முடிவு செஞ்சது. ஒரு நல்ல முடிவு. அதனாலதான் 1975 சர்வதேச மகளிர் ஆண்டா அறிவிச்சு மார்ச் 8 அதிகாரப்பூர்வமா கொண்டாடினாங்க.
அவங்களோட முதல் முழக்கம் என்ன தெரியுமா? என்ன முழக்கம்? சமத்துவத்தை யோசி, அறிவுபூர்வமாக கட்டிப்பழுப்பு, மாற்றத்துக்காக புதுமையாக சிந்தி என்பதுதான். ரொம்ப தெளிவான முழக்கம். அரசியல் சாயத்தை அழிச்சிட்டு பெண்களின் உரிமையை மட்டும் முன்னிலைப்படுத்தியிருக்காங்க. சூப்பர். அந்த ஐநா முழக்கம் இன்னிக்கும் ரொம்பவே பொருத்தமா இருக்கு. கண்டிப்பா. ஆனா உரிமைகளை பத்தி பேசும்போது நம்ம தரவுகள்ல இருக்கிற ஒரு புள்ளிவிவரம் என்ன ரொம்பவே ஆச்சரியப்படுத்துச்சு. உலக அளவுல வேலை செய்யற வயதுல இருக்கிற மக்கள்ல சரிபாதி பேர் பெண்கள் தானா? ஆமா, சரிபாதி பேர் பெண்கள் தான். ஆனா அந்த சரிபாதி பேருக்கு முழுமையான உரிமைகளும் அங்கீகாரமும் சம ஊதியமும் கிடைச்சிருக்கான்னு கேட்டா இன்னைக்கும் இல்லன்னு தான் சொல்லணும். அது ஒரு கசப்பான உண்மை. சரி, இவ்ளோ நேரம் நாம மகளிர் தினத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த தரவுகளை படிக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு இன்னொரு கேள்வி வந்திருக்கணுமே, நீங்க கவனிச்சீங்களா? ஆமா, நிறைய பேருக்கு தோன்ற அதே கேள்வி எனக்கும் வந்துச்சு. மகளிர் தினம் மாதிரி சர்வதேச ஆண்கள் தினம்னு ஒன்னு இருக்கா அப்படின்னு. ஆமா. அதுக்கும் நம்ம தரவுகள்ல பதில் இருக்கு. நவம்பர் 19ஆம் தேதி சர்வதேச ஆண்கள் தினமாக கொண்டாடப்படுது. பிரிட்டன் உட்பட சுமார் 60 நாடுகள்ல இத கொண்டாடுறாங்க. உண்மைதான். ஆண்களோட உடல் நலம், பாலியல் சமத்துவம், அப்புறம் சமுதாயத்துக்கு ஒரு நல்ல முன்னுதாரணமா இருக்கிற ஆண்களை கொண்டாடுறது தான் இதோட நோக்கம். ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு இல்லையா? ஆமா, ஒரு முக்கியமான ட்விஸ்ட். என்னது? சர்வதேச மகளிர் தினத்தை அதிகாரப்பூர்வமா அங்கீகரிச்சு ஒவ்வொரு வருஷமும் ஒரு கருப்பொருளை வெளியிடுற ஐக்கிய நாடுகள் சபை இந்த சர்வதேச ஆண்கள் தினத்தை அதிகாரப்பூர்வமா அங்கீகரிக்கல. அது தன்னிச்சையா பல நாடுகள்ல கொண்டாடப்படுற ஒரு நாளா தான் இன்னைக்கும் இருக்கு. அது ஒரு நல்ல தகவல். சரி, நாம மேற்கத்திய நாடுகளையும் ரஷ்யாவையும் ஐநாவையும் பத்தி நிறைய பேசிட்டோம். ஆனா கொஞ்சம் நம்ம ஊருக்கு வருவோம். இந்தியாவுக்கா? ஆமா, இந்திய வரலாற்றுல பெண்களின் உரிமை போராட்டங்கள் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தா அதுவும் ரொம்பவே எழுச்சியான ஒண்ணுதான். குறிப்பா சாவித்ரிபாய் பூலே, வேலு நாச்சியார், சரோஜினி நாயுடு, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, கல்பனா சாவ்லான்னு பெரிய பட்டியலே இருக்கு. இவங்கள பத்தி படிக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? இவங்களோட பேர்களை சும்மா ஒரு பட்டியலா வாசிச்சுட்டு போயிடக்கூடாது. இவங்க ஒவ்வொருத்தரும் கொடுத்த விலை ரொம்ப பெருசு. ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? உதாரணத்துக்கு சாவித்ரிபாய் பூலேவே எடுத்துக்கோங்க. அவங்க தான் இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியை. அவங்க தினமும் ஸ்கூலுக்கு போகும்போது அந்த ஊர்ல இருந்த பழமைவாதிகள் அவங்க மேல சாணியையும் சேற்றையும் வீசுவாங்களாம். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. அதனாலேயே அவங்க ஒரு மாற்று புடவைய பையில வச்சுக்கிட்டு போயிட்டு ஸ்கூலுக்கு போனதும் மாத்திக்குவாங்க. தன்னோட மானம் போனாலும் பரவாயில்ல, மற்ற பெண்களுக்கு கல்வி கொடுக்கணும்னு அவங்க போராடினாங்க. அதுதான் உண்மையான அர்ப்பணிப்பு. அதே மாதிரி வீரமங்கை வேலு நாச்சியார் 1857 சிப்பாய் கழகத்துக்கு எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடியே தன்னோட கணவரை கொன்ற ஆங்கிலேயர்களை எதிர்க்க ஒரு தனி பெண் படையையே உருவாக்குனாங்க. குயிலி அப்படிங்கிற பெண்ணை தற்கொலை படையா மாற்றி ஆங்கிலேயர்களின் ஆயுத கிடங்கையே அழிச்சாங்க. இதெல்லாம் சாதாரண வீரம் கிடையாது, அபாரமான போர் தந்திரம். நிஜமாவே சிலிர்க்க வைக்குது. அவங்க ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு முன்னாடி இருந்த தடைகளை உடைச்சி எரிஞ்சிருக்கிறாங்க. பெண்கள் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்ல அப்படிங்கறத அவங்களோட வாழ்நாள் மூலமா நிரூபிச்சிருக்காங்க. இத ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட இணைத்து பார்த்தா இந்த மாபெரும் பெண்களின் சாதனைகள் மகாகவி பாரதியார் கண்ட புதுமை பெண் கனவத்தான் நமக்கு ஞாபகப்படுத்துது. கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம ஊர்ல அறிவியல், நிர்வாகம், அரசியல், விளையாட்டுன்னு எல்லா துறைகள்லயும் பெண்கள் வியக்கத்தக்க முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்காங்க. ஆனா நாம இதோட திருப்தி அடைஞ்சிட முடியுமா? முடியாது. இவ்வளவு முன்னேற்றங்களுக்கு பிறகும் ஆண்களுக்கு நிகரான வேலை செஞ்சாலும் குறைவான ஊதியம் கொடுக்கறது, பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், கிராமப்புறங்கள்ல இன்னிக்கும் இருக்கிற கல்வியில இடைவெளி, இந்த மாதிரியான கடுமையான சவால்கள் தொடரத்தான செய்யுது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இந்த நாள் வெறும் கேக் வெட்டி கொண்டாடுற நாளா மட்டும் சுருங்கிடக்கூடாது. சத்தியமா கூடாது. ஒரு பெண் கல்வி கத்துக்கிட்டா ஒரு குடும்பமே கல்வி அறிவு பெறுது. ஒரு பெண் முன்னேறுனா ஒட்டுமொத்த சமூகமும் முன்னேறுது. நாம இன்னைக்கு விவாதிச்ச தரவுகள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது 2026ஆம் ஆண்டிற்கான நமது உறுதிமொழி ரொம்ப தெளிவா இருக்கு. என்ன உறுதிமொழி? ஒவ்வொரு பெண்ணுக்கும் தரமான கல்வி, பாதுகாப்பான சூழல், சம வேலை வாய்ப்பு, தலைமைத்துவ வாய்ப்புகளை உருவாக்குறது மட்டும்தான் நம்ம இலக்கா இருக்கணும். மூலக்கட்டுரையில ஒரு அருமையான வரி இருக்கு. பெண் என்பது பலவீனம் அல்ல, அவள் பாசத்தின் வடிவம், துணிச்சலின் உருவம், மாற்றத்தின் மையம். ரொம்ப அழகான வரிகள். ஆமா, இந்த மகத்தான சின்மலையோடு சமத்துவம் பேசுவோம், சமுதாயம் மாற்றுவோம் அப்படிங்கிற வலிமையான முழக்கத்தோட நாம ஒரு சமூகமா செயல்படணும். கண்டிப்பா. இந்த உரையாடலை முடிக்கிறப்போ இந்த தரவுகளை தாண்டி ஒரு புதிய விஷயத்த உங்க சிந்தனைக்கு கொண்டு வர விரும்புறேன். சொல்லுங்க, அது என்ன? இன்னைக்கு உலகம் ரொம்ப வேகமா மாறிட்டு இருக்கு.
செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ மற்றும் ஆட்டோமேஷன் உலக பொருளாதாரத்தையே புரட்டி போட போகுது. நிறைய இயந்திரத்தனமான வேலைகள் காணாம போகுது. அப்போ எதிர்காலத்துக்கு தேவையான திறன்கள் என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? தகவல் தொடர்பு, குழுவாக இணைந்து செயல்படுதல் மற்றும் பச்சாதாபம். இந்த திறன்கள் இயற்கையாகவே பெண்களிடம் அதிகமாக இருக்குன்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. ஓ, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்போ சற்று சிந்தித்துப் பாருங்கள், தருவோம் பெறுவோம் அப்படிங்கிறது பெண்களுக்கு நாம செய்யற உதவி கிடையாது. ஏஐ உலகத்துல பெண்களை தலைமை பொறுப்புக்கு கொண்டு வரலைனா இந்த உலக பொருளாதாரமே சரிந்து போகும் ஆபாயம் இருக்கு. நிஜமாவே ஒரு பெரிய சிந்தனை இது. ஆமா. அப்போ எதிர்காலத்துல பெண்களின் வேலை அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் முற்றிலுமா மாறி அதுதான் உலகத்திலேயே அதிக சம்பளம் வாங்கும் வேலையாகவும் உலகத்தை வழிநடத்தும் வேலையாகவும் மாறுமா? இந்த கேள்வியை உங்களுக்குள்ளேயே கேட்டுக்குங்க. இன்னைக்கு நாம விவாதிச்ச தரவுகள்ல வெறும் 4 நாள் நடந்த போராட்டம் ஒரு மாபெரும் பேரரசியை வீழ்த்துச்சுன்னா முழுமையான சமத்துவம் எந்த அளவுக்கு இந்த உலகத்தை மாத்தும்னு யோசிச்சு பாருங்க. வாவ், நாம இதுவரைக்கும் பழங்கால சரித்திரத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா நீங்க அப்படியே எதிர்காலத்துக்கே கொண்டு போயிட்டீங்க. அதுதான் இந்த தரவுகளோட சக்தி. இந்த ஏஐ யுகத்துல பெண்களின் பங்கு அப்படிங்கிறது நிஜமாவே நம்ம எல்லாரும் ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த அருமையான சிந்தனையோடு இன்னைக்கு நம்ம ஆழமான அலசலை நம்ம நிறைவு செய்றோம். நீங்களும் இத பத்தி சிந்திங்க, செயல்படுங்க, தொடர்ந்து இணைந்திருங்க. நன்றி.